எனக்கும் நிறைய பிரச்சனை நானும் ஃபேஸ் பண்ணேன். அதுவும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பட் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே யூனிக்கான ப்ராப்ளம் பார்த்தீங்களா? ஆனா இந்த பிஎஸ்என்எல்லுக்கு யார் தான் போய் ரிப்போர்ட் பண்றது? நான் என்னமோ பிக்சல் ஹேட்டர் மாதிரியும், நான் பிக்சலை ஹேட் பண்றனாலேயே அதை பத்தி நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுற மாதிரியும், நானே ஒரு தீவிரமான பிக்சல் பைத்தியம். பிஎஸ்என்எல் கொஞ்சம் கோளாறான நெட்வொர்க் தான் ப்ரோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு மெயிலுங்க, அதில் வந்து பிக்சலில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ, அதை பற்றி பருதி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான். இவருக்கு இருக்கக்கூடிய இதே மாதிரியான பிரச்சனை உங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்க்குறேன். பிக்சல் 10A ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஒரு டிவைஸ் தான். ஏ சீரீஸோட உச்சம் இப்போதைக்கு அந்த டிவைஸ் தான். 6A வரும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6Aல வந்து கேமரா சூப்பர் 12.2 மெகா பிக்சல், எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பிக்சல் கேமரா. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. ஆனால் 6Aல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ இருந்தது. 60 ஹெர்ட்ஸ் அதை கூட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டென்சார் கொஞ்சம் அப்பப்போ அக்கேஷனல் ஹீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட எல்லாரும் சரி ஓகே ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ வந்து பரவலாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம். இதில் 6Aல 7A எடுத்துக்கிட்டிங்கன்னா 7Aவும் நல்ல டிவைஸ் தான். ஆனால் 7Aல வந்து கேமராவில் வந்து அவங்க 64 மெகா பிக்சலில் கால் எடுத்து வச்சதுமே ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அண்டு 6A வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்காக இருந்தது. 7A வந்து ஸ்லீக்காக இல்லாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்க தான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஸ்பீக்கர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டே 1 நம்ம பார்க்கும்போது 6A வந்து 7A விட 6A சாலிடாகவும் கொஞ்சம் லவுடாகவும் இருந்த மாதிரி இருந்தது. பட் 7Aல 90 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய அட்வான்டேஜஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஆன் ஸ்பெக் ஷீட்டு, அதே சமயம் கிராஜுவலாக அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பெட்டராக இருந்தது. பட் இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 6Aவும் பழைய டிவைஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பேட்டரி பல்ஜி ரிலேட்டடான நிறைய ப்ரோக்ராமும் இருக்குது 6Aக்கு. 7Aக்கும் அதே மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அண்டு 7 சீரீஸை பொறுத்த வரைக்கும் CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன். ரீசன் என்னென்னா, இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்த்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சிக்கலாமேங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பாசிபிள் அப்படின்னு இப்போ சொல்ல காரணம் என்னென்னா, இப்போ யார் ப்ரோ 7A இல்லாட்டி 7 ப்ரோ வாங்க போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இப்பயும் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தெரிஞ்சு அவங்க வாங்கும்போது ஓகே. பட் இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, நான் பாட்டுக்கு அடிச்சு துவச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்பயுமே எல்லா ஃபோனையும் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நாளை பின்னா CPU ரீபாலிங் வந்ததுன்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ பூட் லூப்புக்குள்ளே போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அதாவது G அப்படின்னு வந்துட்டு திரும்ப பூட் ஆகும், G வந்துட்டு பூட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அது உங்கள் 7 சீரிஸ் போகுது அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்கணும். அண்டு 8A நல்ல டிவைஸ், ஸ்லோ சார்ஜிங் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் பெசல்ஸ், மார்க்கெட்டில் எல்லாருமே பெசல் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது என்னடா இது இன்னும் ரெடியூஸ் பண்ணலையேன்னு சொல்லி பஞ்சாயத்தாக இருந்தது. 9A அகைன் பெசல், அப்புறம் மோடம் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஜியோக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்டு ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. 9A ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அக்கேஷனலாக ஒரு சில அப்டேட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கோளாறாக இருக்குது, சில ஏரியாவில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸும் என்னால் பார்க்க முடியுது. அடுத்து இப்போ 10Aங்க. 10A தான் நானும் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் நிறைய அட்வான்டேஜஸையும் கொடுக்குற மாதிரியான ஒரு டிவைஸாக இருந்தது. சொல்லப்போனால் இங்கே பாருங்க, கண்ணு முன்னாடி வந்து 10Aவும் இருக்குது, 10 ப்ரோவும் இருக்குது. 10Aவா 10 ப்ரோவா அப்படின்னு பார்க்கும்போது கூலிங் மாதிரியான ஏரியா, அந்த கன்சிஸ்டன்சி அண்டு கேஷுவல் யூஸ்க்கெலாம் வார்ம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து 10Aல பெட்டராக இருந்தது. அவ்வளோ ஈஸியாக வார்ம் ஆகாது, அப்படியே லைட்டாக வார்ம் ஆச்சுனாலும் டக்குன்னு கூல் ஆகும். பேட்டரி லைஃப் மாதிரியான ஏரியாலையும் 10A வந்து சாலிடாக இருந்தது. ஸோ இது எல்லாமே அதோட அட்வான்டேஜாக இருந்தது. மேபி எனக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டிவைஸ் நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு சிலர் இப்போ ரீசண்டாக நம்ம நட்பு வட்டாரத்துலேயே ஒரு சிலர் வாங்கும்போது ரேராக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதுவும் முக்கியமாக செல்ஃபி கேமராவில் ஃபோட்டோவில் ப்ராசஸிங் இஷ்யூ கமெண்ட்டில் 1-2 பேர் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரியல் வேர்ல்டில் நம்மளோட நட்பு வட்டாரத்துலேயே அது நடக்கும்போது தான் நமக்கு அதை பற்றி இன்னும் டீப் டேட்டா கிடைக்கிது. என்ன ஆகுதுன்னா 10A வந்து எய்தர் அதை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஃப்ளாஷ் பண்ணால் அந்த ப்ராசஸிங் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லைனா அது வந்து ஃப்ரண்ட் கேமரா ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூவாக தெரில. பட் என்ன ஒன்றா, நான் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வைங்களேன், என்னோட முடியெலாம் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி வயலட் பிங்கிஷாக ஃபீல் ஆகும். போஸ்ட் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்கின் டோன்லேயும் ஒரு மாதிரி பிங்கிஷாக ஃபீல் ஆகும், சம்மந்தமே இருக்காது. பட் அது இந்த 10Aல இருக்கான்னு நான் பார்த்தேன், இந்த 10Aல இல்லை. பட் என் ஃப்ரெண்டு வாங்கின 10Aல இருந்தது. ஸோ இது வந்து இன்கன்சிஸ்டன்சி. அடுத்து நெட்வொர்க் ரிலேட்டட் பார்க்கும்போது பெரிய அளவில் ப்ராப்ளம் எங்கேயும் இது வரைக்கும் பார்க்கல, நான் யூஸ் பண்ணதுலையும் பார்க்கல. ஆனால் 1-2 பேர் எப்போயாவது கமெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நெட்வொர்க்கில் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு. பட் இப்போ பரிதி ப்ரோ சொன்னது வந்து கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து 10Aல இதே மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அதுக்கு தான். ஸோ பிக்சல் 10A நெட்வொர்க் இஷ்யூ ப்ரோ, ஒஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நம்மளால் வந்து அவரோட பர்சனல் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிக்சல் 10A அண்ட் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடச்சிது அப்படிங்கிறத அதில் சொல்ல வந்திருக்காரு. ஸோ இது வந்து புதுசாக அவர் வாங்கியிருக்காரு, அன்ரிசால்வ்டு இஷ்யூ இருக்குது. இது வந்து வாங்கினதுலேருந்து அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த டிவைஸ் வந்து பிராண்ட் நியூவாக தான் வாங்கினார்.
மார்ச் 26ஆம் தேதி எக்ஸ்பெக்டிங் a premium smartphone experience. Within a week, I started facing severe network connectivity issue, particularly when using dual SIM setup, physical SIM plus eSIM. Since then, I have spent months troubleshooting, visiting service center, and following up with Google support. Yet the issue remains unresolved. ஸோ மார்ச் மாதத்துலேருந்து பார்த்துக்கோங்க, ஏப்ரல், மே, இப்போ ஜூன், கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிடுச்சு. ஸோ அவர் திரும்ப வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவரே என்னமோ ட்ரை பண்ணுறாரு. அண்டு கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணாலுமே வந்து இது வரைக்கும் அவருக்கு சொல்யூஷன் கிடைக்கல. ஹியர் இஸ் வாட் ஐ ஹவ் கான் த்ரூ ஸோ ஃபார். Multiple factory reset performed. Tested with different network providers, Airtel and BSNL. Visited authorized service center 4 times. Initially informed twice that no issue was found. 4 தடவை போயிட்டாரு, 2 தடவை வந்து எந்த இஷ்யூவும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. Motherboard eventually replaced after repeated escalation. IMEI changed due to motherboard replacement. Connectivity concern continue even after the repair. No replacement device offered despite the phone being only a few months old. No proper repair documentation provided. The most recent development is particularly frustrating அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனையை ரிப்பீட்டடாக வந்து எஸ்கலேட் பண்ணதுக்கப்புறம் போர்டு மாற்றிருக்காங்க. போர்டு மாற்றியும் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. அதுவும் பிஎஸ்என்எல் சிம்க்கு தான் முக்கியமாக இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளால் வந்து டேட்டா கொடுத்துருக்காப்ல. இப்போ பாருங்கள், டியூரிங் மை 4th சர்வீஸ் சென்டர் விசிட் நேற்று எப்போனா ஜூன் 20ஆம் தேதி ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு தட் த நெட்வொர்க் இஷ்யூ இஸ் சப்போஸ்லி பீங் காஸ்ட் பை த பிஎஸ்என்எல் சிம். ஓகே, இப்போ நார்மலாக வந்து நம்ம பிக்சல் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஜியோ சிம்னால பிரச்சனை அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிஎஸ்என்எல் சிம்னால பிக்சல் யூசர் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நான் கேள்விப்படுறேன். இதை வந்து நம்ம பரிதி ப்ரோ சொல்லல, இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த சர்வீஸ் சென்டர், பிஎஸ்என்எல் சிம் இஸ் அஃபெக்டிங் த நெட்வொர்க்கு, அதர் நெட்வொர்க்கு அண்ட் காசிங் கான்ஸ்டன்ட் நெட்வொர்க் ட்ராப்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ப்ராப்ளம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் டிபென்சிட்டி ஃபோனில் ரிப்போர்ட் பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜியோ ஒரு ஏர்டெல் ஒரே சமயத்தில் இருந்ததுன்னா, ஜியோவும் ஏர்டெல்லும் டியூவல் சிம்மில் போடும்போது சில ஃபோனில் சிலருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு ப்ரோ. ஸோ அது கொஞ்சம் கோளாறு தான். அதே காம்பினேஷன் வேறு ஒரு ஃபோனில் போடும்போது வரல. ஸோ இது வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. பட் பிஎஸ்என்எல் ஏர்டெல் பிஎஸ்என்எல் காம்பினேஷனில் இப்படி ஒரு பிரச்சனை நான் இது வரைக்கும் எதிர்கொண்டதில்லை. அண்டு நான் இசிம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இசிம் ஃபேனே இல்லை ப்ரோ. அது பெரிய டார்ச்சராக எனக்கு ஃபீல் ஆகுது இன்னை வரைக்கும். அண்ட் நான் வந்து ரிப்பீட்டடாக நிறைய டிவைஸ் மாற்றுறதுனால நான் இசிம்குள்ளே போகிறதே கிடையாது. ஐஃபோன் ஏருக்காக மட்டும் தான் என் லைஃப்லேயே நான் இசிம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு இரிட்டேட்டிங்காகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் தான் இருந்தது இந்த இசிம் கதை. ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு தடவை ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே நீங்கள் இசிமோட இருப்பீங்க. பட் நான் ஃபோன் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறதுனால எனக்கு இசிம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு தலைவலி. ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு எஸ்எம்எஸ் வராது ஒரு தலைவலி. அதுலேயும் ஐஃபோனுக்கு நான் வந்து இசிம் ஆக்டிவேட் பண்ணேன்னா 3 நாளைக்கு உட்காந்துட்டு யூபிஐ 5000 ரூபாய்க்கு வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கணும். ஸோ மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறனால இசிம் பக்கமே நான் ஒதுங்குறதில்ல. மேபி நம்ம மக்கள் யாராவது இப்போ உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது நம்மளால் என்ன பண்ணுறாங்கன்னா, I have now been asked to remove the BSNL SIM and continue testing the device. I have tested with 2 Airtel SIMs. I did not experience any network drop. இந்த பிஎஸ்என்எல் ஏழைகளின் விடிவெள்ளின்னாங்க. அந்த ஏழைகளின் விடிவெள்ளியை நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பிஎஸ்என்எல்லால் நிறைய ப்ராப்ளமும் வரதான் ப்ரோ செய்யுது. இந்த ப்ராப்ளமை ஜஸ்டிஃபை பண்ணலாம் சத்தியமான சொல்லலை. ப்ளஸ் இதில் வேறு ஒரு கொடுமை ப்ரோ. வீடியோட ஆரம்பத்தில் நான் இதை போட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, நான் என்னமோ பிக்சல் ஹேட்டர் மாதிரியும், நான் பிக்சலை ஹேட் பண்ணுறனாலே அதை பற்றி நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிற மாதிரியும் ஒரு சிலர் புதுசாக சேனலுக்கு வரவங்க நினைக்கிறாங்க. கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க, ஐ கெஸ் திஸ் காய் ஹேஸ் சம் இஷ்யூ வித் பிக்சல் டிவைசஸ். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பிட்டிங் ஹேட்ரட் அகெயின்ஸ்ட் பிக்சல்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கணும், ஐயா நானே ஒரு தீவிரமான பிக்சல் பைத்தியம், எனக்கே பிக்சல்னால் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், பிரச்சனையை அப்படியே கண்டுங்கானாமல் அப்படியே போயிட முடியாது. ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து இது இருக்கா இல்லையன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் தானே. அது வந்து ரொம்ப லவுடாக அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாரையும் போய் சேருது, அதாவது கன்சர்ன் பிராண்டை சேருது அப்படின்னும் போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் பிஎஸ்என்எல் கொஞ்சம் கோளாறான நெட்வொர்க் தான் ப்ரோ. இங்கே சென்னையில் நான் இருக்கிற ஏரியாவில் அடிக்கடி வந்து 2G மட்டும் டிசேபிள் ஆகுது. பட்டன் ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இல்லாமல் ரொம்ப மோசம். நானே பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ எனக்கு அது நெட்வொர்க்கே இல்லாமல் இருந்தது. நான் ஃபோனில் ப்ராப்ளமாக நினச்சேன், அது நெட்வொர்க் சைடு இஷ்யூ. அதை எடுத்து நான் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் போட்டால் எனக்கு 4G ஒர்க் ஆகுது, 3G 4G ஒர்க் ஆகுது. பட் 2G கம்ப்ளீட்டாக டெட்டு. இது வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், என் ஃபேமிலியில் 2 எல்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எல்டர், 70+ அந்த மாதிரி. அவங்கக்கிட்டலாம் பட்டன் ஃபோன் இருக்குது, அவங்கக்கிட்ட பிஎஸ்என்எல் தான் இருக்குது. அவங்களாம் எக்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்போது இமேஜின் பண்ணுங்களேன், அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு அவங்களுக்கு வந்து சிக்னலே இல்லை, 2 நாளைக்கு தொடர்ந்து. ஏன்னா அந்த 2 நாளுமே பிஎஸ்என்எலோட 2G அவுட். இதெல்லாம் செம கோளாறுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் பார்க்கணும். மை கொஸ்டின் இஸ் சிம்பிள், இஃப் த சேம் சிம் பிஎஸ்என்எல் சிம் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன் இன் அதர் ஸ்மார்ட் ஃபோன், ஒய் டஸ் இட் கிரியேட் இஷ்யூ ஒன்லி ஆன் த பிக்சல் 10A? இது வந்து அவங்க தான் ப்ரோ இன்ஸ்பெக்ட் பண்ணணும்.
அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது ஏன் இது ஒரு பிஎஸ்என்எல் சிம் போட்டால் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரில. இதுவே வந்து பிஎஸ்என்எல் ஒரு இசிம் ஆப்ஷன் கொடுத்துருந்தானா நம்ம அந்த வகையில் டெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா ஏர்டெல் ஃபிசிக்கல் சிம், பிஎஸ்என்எல் இசிம்னு. பட் எனக்கு தெரியும் நீங்கள் ஏர்டெலில் தான் இசிம் ஆக்கியிருப்பீங்க, பிஎஸ்என்எல் தான் ஃபிசிக்கல் சிம்மாக கடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஎஸ்என்எல் கிட்ட இசிம் ஆப்ஷனே இல்லாதது தான் வேதனையாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் சும்மா கேட்குறேன் இல்லையா, பிஎஸ்என்எல் இப்போ இசிமாக இருந்து ஏர்டெல் ஃபிசிக்கல் சிம்மாக இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலன்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் காம்பினேஷனில் சில சமயங்களில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது ப்ரோ. ஓகே. அப்புறம் இஃப் த ப்ராப்ளம் அக்கர்ஸ் ஒன்லி ஆன் திஸ் டிவைஸ் தென் த இஷ்யூ அப்பியர்ஸ் டு பி வித் த ஃபோன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன், நாட் வித் த நெட்வொர்க் ப்ரொவைடர் இட் செல்ஃப். அதான் சொன்னேனே ப்ரோ, திஸ் இஸ் நத்திங் நியூ. எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக புதுசு இல்லை. ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளோ கமெண்ட்டில் நிறைய இடத்துல இந்த பிரச்சனையை பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஜியோ ஃபஸ்ட் சிம் ஸ்லாட்டில் போட்டு ஏர்டெல் செகண்டில் போட்டால் செம கோளாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஐ கூடயும் ஜியோ வந்து பெரும்பாலும் மற்ற நெட்வொர்க்கை போட்டு சாத்தி விட்ரும். ஜியோ மற்ற நெட்வொர்க்கை ஓவர் ரைட் பண்ணி சாத்தி விட்ரும். ஸோ இது வந்து நான் நிறைய கமெண்ட்ஸில் படிச்சிருக்கேன், அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஆஸ் எ கஸ்டமர் ஐ ஷுட் நாட் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் யூஸிங் மை பர்சனல் பிஎஸ்என்எல் சிம் ஜஸ்ட் டு மேக் அ நியூ ஃபோன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. இதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயம்தான். ஆனால் இந்த பிஎஸ்என்எலுக்கு யார் தான் போய் ரிப்போர்ட் பண்ணுறது? இல்லை உங்ககிட்டயும் ஒரு சில கோளாறு இருக்குது போலடா, அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுன்னு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. 2G ஒன்லி நான் யூஸ் பண்ணும்போது என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபோனு, பிஎஸ்என்எல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, இது பேட்டரி லைஃப் வந்து 4 நாள் 5 நாள் வருது ப்ரோ. இதுவே நான் 4G இல்லாட்டி ப்ரிஃபர்டு 5G வச்சிடறேன்னு வைங்களேன், பேட்டரி லைஃப் செல்லுன்னு இறங்குது. இது என்ன பண்ணுது, 3G 2G 4G 3G 2G 4Gன்னு சுவிட்ச் ஆகி சாகடிக்குது. ஸோ இதெல்லாம் கூட பிஎஸ்என்எல் தான் யோசிக்கணும். பிஎஸ்என்எல் தான் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்களை அவங்க தான் வந்து கால்குலேட்டிவ்லி ஃபிக்ஸ் பண்ணணும். பட் தெரில அவங்க எங்கே பண்ணுறாங்க. இந்த சிம் இஸ் லிங்க்டு வித் மை பேங்க் அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஓடிபி வெரிஃபிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் சர்வீசஸ். ஆஸ்கிங் மீ டு ரிமூவ் இட் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். கண்டிப்பாக ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிக்சலை வந்து இது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரில, கூகுள் கிட்ட சொல்லி பிக்சலுக்கு ரீஃபண்ட் வாங்க முடிஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அப்படி பண்ண முடிஞ்சா. பட் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே யூனிக்கான ப்ராப்ளம் பார்த்தீங்களா. லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் யூசர்ஸ் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் ஏர்டெல் பிஎஸ்என்எல் காம்பினேஷனுக்குள்ளே போகணும். பிஎஸ்என்எல் ஃபிசிக்கல் சிம், ஏர்டெல் இசிம் போட்டு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணால் தான் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் ஆவாங்க. அது வரைக்கும் வந்து என்னடா இது அப்படின்னு இருப்பாங்க. அதாவது பிராண்டு சரண்டர் ஆவாங்கன்னா அட்லீஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு கேஸ் 2 கேஸ்னும் போது எல்லாருமே இது அலட்சியமாக தான் ப்ரோ பார்க்குறாங்க. பட் இப்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா மேபி கமெண்ட் செக்ஷனில் இதே மாதிரியான வேறு என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன சிம் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணும்போது இருந்திருக்குங்கிறத சொல்லுவாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க, நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். த டிவைஸ் IMEI இஸ் நோ லாங்கர் மேட்ச் வித் பிரிண்டட் ஒரிஜினல் பாக்ஸ். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு போர்டு மாற்றிருக்காங்க. ஐ ஸ்டில் ஹேவ் நாட் ரிசீவ்ட் எனி அப்டேட் ஜாப் ஷீட் தட் வாஸ் ப்ராமிஸ்ட் டு த சர்வீஸ் சென்டர். இது நீங்கள் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணி வாங்கிடுறது பெட்டர் ப்ரோ. அப்படி இல்லைனா மெயிலில் கான்டாக்ட் பண்ணி தான் கேட்டாகணும். More than 3 weeks have passed since the motherboard replacement. The only documentation provided for the IMEI changes handwritten paper with the seal and the signature. For a phone that is only a few months old, this entire experience has been extremely disappointing. I understand that defects can occur in any product. What matters is how a company responds, why they do. Unfortunately, I have experienced repeated service visits, conflicting explanation, inadequate documentation, delayed communication, and no permanent resolution. At this point, I feel stuck with the Pixel 10a that has undergone a motherboard replacement, has an IMEI that does not match the box, lacks proper repair records, and still suffers from the same core issue that I reported shortly after purchase. IMEI வேறு வழியே இல்லை ப்ரோ, அது மாறிடும். போர்டு மாறும்போது இது மாறியே தான் தீரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட ஹேண்ட் ரிட்டனாக இருக்கிறத தாண்டி இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் PDF பில்டிங் மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னா சேஃப். நாளை பின்ன நம்ம பாக்ஸோட சேர்த்து இந்த ஃபோனை யாருக்காக கொடுக்கும்போது இந்த டீட்டெயிலை சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதனால் அதை அவங்க ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். This has been one of the most frustrating customer support experience I have had with any technology brand. I hope Google acknowledges these concerns, provide a proper resolution and improves its support process for customer facing similar issue. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. அதனால தான் இதை நான் மெயினாக வந்து இப்போது இந்த வீடியோ பண்ண காரணமே அதுதான். ஸோ இது மக்களை போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன், போய் கண்டிப்பாக சேர தான் போகுது. உங்களோட டேட்டாவும் ரொம்பவே வேலிட். ஆக மொத்தம் இந்த நெட்வொர்க் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நாட் நியூ ப்ரோ. எனக்கும் நிறைய பிரச்சனை நானும் ஃபேஸ் பண்ணேன். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்ல தான் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பிஎஸ்என்எல் நான் எப்படி பிஎஸ்என்எல்ல பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நெட்வொர்க்குமே ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இருக்க போகிறது பிஎஸ்என்எல் இருக்கிறனால டேரிஃப்லாம் ரொம்ப அவ்வளோவா ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் யாரா சார் நான் பிஎஸ்என்எல் போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி மிரட்டுறதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பிஎஸ்என்எல் வந்து
எப்படியாவது அது வந்துடாதா அப்படின்னு சொல்லி இதுக்காக எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் 2022 2023 இந்த மாதிரியான இயர்ஸ் அப்படியே பேக் போனீங்கன்னா நீங்களா 24 அப்போலாம் பிஎஸ்என்எல் பற்றியே நிறைய வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனலில். வந்துடாதான்னு நம்பிக்கையில் தான், ஆனால் வந்துட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான்லாம் வரமாட்டேன், உனக்கு எதாவது வேணா வந்து வாங்கிட்டு போ அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது ப்ரோ நிலமை. ஸோ பிஎஸ்என்எல் தரப்புலையும் ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அண்ட் கண்டிப்பாக கூகுள் வந்து அது என்னடா இது டியூவல் சிம் காம்பினேஷன், இந்த டியூவல் சிம் காம்பினேஷனுக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லியே ஆகணும். ரைட்டு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நீங்கள் இதை ஷேர் பண்ணனால நம்ம மக்களுக்கும் இப்போ இந்த டேட்டா போய் சேர்ந்துருக்கோம். ஸோ அவங்களும் இன்கேஸ் பிஎஸ்என்எல் ஏர்டெல் யூஸராக இருந்தாங்கன்னா கோடி கும்பிடு போட்டு இந்த டிவைஸ் பக்கம் ஒதுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு தான். ரைட்டு. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபுரணி. பார்க்கலாங்க. பாய்.